இன்னைக்கு நிர்மலா சீதாராமனுடைய அறிக்கை மார்ச் 25 பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட ஒரு அறிக்கை தான் நான் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தி, எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கைத்தொலைபேசி வந்த பின்னாடி வாழ்க்கை முழுக்க முழுக்க அதில் தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி எந்த விதமான பண பரிவர்த்தனையும் தொலைபேசி வழியாக இல்லாமல் நடப்பதில்லை. கையில் காசு கொண்டு போகிறதுன்றது கம்மி. ஒன்று ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறவங்களுக்கு கிரெடிட் கார்டு, இல்லைனா ஜிபே. நான் சொன்ன மாதிரி ஜிபே கூகுளினுடைய வெளிநாட்டு நிறுவனம். வெளிநாட்டு நிறுவனத்துக்கு நீங்கள் பண பரிவர்த்தனை கொடுத்த உடனே அவன் ஜிபே பேங்க் எல்லாம் ஆரம்பிக்கிறான். ரிசர்வ் வங்கி அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்குது. ஆனால் உள்ளுக்குள் இருக்கின்ற அரசு இயந்திரங்களை எதற்காகவும் இவர்கள் பயன்படுத்துவதில்லை. இப்போ கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா வரிகட்டலன்னு ஃபோன் வருது, பார்த்துட்டே இருக்கீங்களா? குறுஞ்செய்தியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது யாருடைய மூலமாக இந்த பணத்தெல்லாம் வசூல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளுடைய எண்ணிக்கையே அதில் ரொம்ப கம்மி. ஐசிஐசி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இதை போன்ற வெளிநாட்டு வங்கிகள் மூலமாக தான் சென்னை கார்பரேஷன் கூட வரி வசூல் பண்ணுது. ஆக எந்தெந்த வகையில் அரசாங்கத்துக்கு வருமானம் வருதோ அதையெல்லாம் செய்கின்ற முகவர்களாக வெளிநாட்டு வங்கிகள், வெளிநாட்டு நிறுவனங்கள் கையில் ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளை ஒப்படைச்சிட்டோம். புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஏன்னா இன்னைக்கு கூகுளில் போய் நீங்கள் பண்ணும்போது எல்லாமே உங்கள்கிட்ட ஆதார் கார்டும் பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிட்டான். நீங்கள் அதை பண்ணாதான் உங்களுக்கு ஜிபே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அப்போ இந்த இத்தனை தரவுகளும் கூகுள் நிறுவனத்துக்கிட்ட இருக்கா, அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை என்ன, எந்தெந்த வகைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு மாதத்துக்கு அவங்க வருமானம் எவ்வளோ, ஒரு மாதமும் அவங்க ஜிபே மூலமாக பண்ணுற பேமெண்ட் எவ்வளோ, கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணுற பேமெண்ட் என்ற தகவல்கள், டேட்டா வெளிநாட்டு நிறுவனங்களிடம் ஏற்கனவே விற்கப்பட்டு விட்டது கூட ஒப்படைக்கப்பட்டு விட்டது அல்லது அடகு வைக்கப்பட்டு விட்டது.